இந்த உடல் மிக உறுதியாக மிக சிறப்பாக இருக்கணும்னா நமக்கான பயிற்சிகள்ல மிக முக்கியமான பயிற்சி மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பண்ற தவ பயிற்சிகள்ல, யோகாசன பயிற்சியில மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். இப்ப எனக்கு 56 வயசாகுது. எங்க போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல நடக்கணும், உட்கார்ந்து மூச்சு பயிற்சிங்கிறத நான் கடந்த 10, 16, 17 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில் கூட அங்கே இருந்து தோட்டத்தில் ஒரு நடந்துட்டு வந்து கொஞ்ச நேரம் அந்த நாகலிங்க மரத்தை பார்த்துட்டே மூச்சு பயிற்சி பண்ணேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எதுக்கு மூச்சு பயிற்சினா, நீங்கள்லாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உள்ளுறுப்பு நுரையீரல். இந்த நுரையீரலை பற்றி சமீபத்தில் படித்த ஒரு விஷயம். நாங்கள் மெடிக்கல் காலேஜில் கைட்டன் அப்படின்னு ஒருத்தர் எழுதின ஃபிசியாலஜி படிப்போம். உலகத்துக்கே பைபிள் அது, கைட்டன் ஃபிசியாலஜி. அதில் ஒன்று படித்த எனக்கு அவ்வளவு ஆச்சரியம். நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம காற்றை சுவாசிச்சு பிராணவாயுவை உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுற வேலையை நுரையீரல் செய்யுது இல்லையா. அது செய்யறதுக்கு ஒரு ஆல்வியோலை அப்படிங்கிற அந்த காற்று நுண்ணுரை இருக்கு இல்லையா, அதுல ஒரு டிஷ்யூ இருக்கு. இந்த காற்று நுண்ணுரை டிஷ்யூ தான் அதை நமக்கு மாற்றி அனுப்புது. இந்த டிஷ்யூவை உள்ள இருந்து எடுத்து பிரிச்சு பார்த்தா எவ்வளவு தூரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு அடி 2 அடி இருக்கு நம்ம நினைப்போம். ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு இருக்கு. ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு அந்த டிஷ்யூவை விரிச்சாரு. அவ்வளவு பெரிய உறுப்பு நமக்குள்ள. இப்ப எவ்வளவு பத்திரமா பார்த்துக்கணும். அதை எவாலுவேஷன்ல அப்படி உருவாயிருக்கு. நாம மிகப்பெரிய அளவில் பத்திரமா பார்த்துக்கணும். அந்த பத்திரமா பார்த்துக்கிறதுக்கான முதல் விஷயம் பிராணாயாம பயிற்சி. 2வது முக்கியமான விஷயம், ஒருபோதும் புகைப்பிடிக்காதீர்கள் நண்பர்கள். இந்த வயசுல அங்கங்க யாராவது ஒரு நண்பர்கள் யாராவது ஒருத்தவங்களோட பழகிருக்கலாம். டே என்னைக்காவது குடிக்கலாம்டா, தான் போடலாம்டா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல அது பெரிய விஷயமா நீங்க நினைச்சிருக்கலாம். நண்பர்களே, இருக்கிறதுலே ஆக சிறந்த கெட்ட பழக்கம் புகைப்பிடித்தல். புகை நின்று இல்லை, அன்றே கொல்லக்கூடிய வாய்ப்பு. பல புற்றுநோய்க்கு இன்னைக்கும் மிக முக்கியமான காரணமா இருக்கிறது புகைதான். புகை பிடிக்கும் போது தெரியாது, சூழலையும் மாசுபடுத்தி உங்களையும் உங்களுடைய நுரையீரலை மாசுபடுத்தக்கூடிய விஷயம். இன்னைக்கு நிறைய புகையை ஒட்டி வரக்கூடிய போதை பழக்கங்கள் மாணவர்கள்ட்ட வருதுன்னு அத்தனை வலியோடு நிறைய பேர் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய என்னுடைய நோயாளிகள்ல பல பேருக்கு பார்க்குறேன், ஏன் இப்படி வந்திருக்குன்னு பார்த்தா கடைசியில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம். நீங்கள் மனதில் ஆழமா வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தடவை கூட பழகாத ஒரு விஷயமா இருக்கணும்னா மதுவும் புகையும் போதையும் தான். ஒரு தடவை கூட, எனக்காவது ஒரு தடவை டெஸ்ட் பண்றேன், தயவு செய்து நினைக்காதீங்க. சின்ன பிள்ளையில எங்கிருந்து வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் 2.5 கிலோமீட்டர் தான். சைக்கிளில் போவோம், அதுவே கஷ்டப்பட்டு போவோம். போறப்ப ஒரு குறுக்க ஒரு வழி உண்டு, ஒரு இளந்த குளம்னு சொல்லுவாங்க. அந்த குளத்து வழியா மேல் ஓடி போனா ஒரு 3/4 கிலோமீட்டர்ல போயிடலாம். ஆனா எல்லாரும் பசங்களும் ஒரிஜினல் சாலையில தான் போவாங்க. என்னைக்காவது ஆசைக்கு ஜாலியா அந்த குளத்து மேல் ஓடி போகணும்னு ஆசைப்படுவோம். அப்போ வீட்டில் திட்டுவாங்க, அப்படி போகக்கூடாதுன்னு. நண்பர்கள் சொன்னாங்களேன்ட்டு ஒரு நாள் நான் அந்த இளந்த குளம் வழியா சைக்கிளில் போறேன். அப்போ பார்த்து எங்க அப்பா எதிர்த்தாப்புல சைக்கிளில் வந்துட்டார். பார்த்துட்டு வீட்டுக்கு போன உடனே அப்படி ஒரு முறை, என்னைய உன்னை எத்தனை தடவை சொல்ல திருந்த மாட்டியா நீ, உன்னை யார் அது வழியா போக சொன்னான்னு திட்டுல, அது வெளியே போடா வாசல் விட்டு அப்படிங்கிறார். இப்ப நான் ஒரு தடவை சைக்கிள்ல அது வழியா போனாலும் என்னப்பா தப்பு அப்படின்னு நான் பாடுக்கு அப்படியே எய்த்தாடா பேசுற அப்படின்னு திட்டுறாரு. அந்த வழியா போறதுக்கு திட்டதுக்கான முதல் காரணம் என்ன தெரியுமா? அந்த குளத்தாங்கரையில ஒரு சாராய கடை உண்டு. சாராய கடை வழியாக போவதையே அவமானமாக பார்த்த குடும்பம். அது வெளியே போனாலே பெரிய தப்புன்னு திரும்ப திரும்ப சொன்னதுனாலதான் 56 வயசு ஆனாலும் துளி கூட நான் மது அருந்த மாட்டேங்கிற ஒரு குணம் இன்னைக்கு வரைக்கும் பற்றியிருக்கணும். அதுதான் காரணம். 1000 வாய்ப்பு வரும், எல்லாரும் பெரிய பெரிய இடங்கள், பெரிய யார் பார்க்க போறாங்க, அப்படி என்ன இருந்தாலும் அப்பாவினுடைய அந்த வார்த்தை காதுக்குள்ள ஒழிச்சுட்டே இருக்கு. நீ ஒழுக்கமானவனா இருக்கணும்னா மதுவும் புகையும் ஒருபோதும் தொடக்கூடாது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, டே நல்ல கொலஸ்ட்ரால்லாம் கூடுன்னு மதுவில் சொல்லியிருக்காங்க தெரியுமா, வைன் சாப்பிட்டா கூடுன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா, இப்படிலாம் பொய் கூட்டங்கள் பேசிக்கொண்டே இருக்கும். நண்பர்களை நல்லா புரிந்து கொள்ளுங்க, அது மாபெரும் கள்ளச்சந்தை. அந்த சந்தையில் பயனுறுபவர்கள் கோடானு கோடி பேர் இருக்கான். குடிக்கிறவன்ல இருந்து, அதை விற்கிறவன்ல இருந்து, அதுக்கு பாட்டில் போடுறவன்ல இருந்து, அதை சந்தைப்படுத்துறவன்ல இருந்து அத்தனை பேரும் அதன் மூலமாக அந்த கள்ளச்சந்தையில் பணம் ஈட்டக்கூடியவங்க. அவர்களுக்கு நாம் பலிகட ஆகக்கூடாது. நமக்கு ஒரு பெரு கனவு இருக்கு, நான் கலாம் மாதிரி கனவு காணணும், நான் ஒரு பெரு ஆளுமையாக இருக்கணும், நான் சூரிய வம்சி ஆகணும், நான் விராட் கோலி ஆகணும், இப்படி பல கனவுகள் நம்ம வைத்திருக்கும் போது உடல் உறுதியானது. யாராவது அப்படி ஜெயித்த ஒரு நபர் தவறான ஒரு பழக்கம் வைத்திருக்கார், நம்மளால காட்ட முடியுமா? கலாமை காட்ட முடியுமா? கோலியை காட்ட முடியுமா? எவ்வளவு வாய்ப்பு வசதிகள் இருக்கக்கூடிய நபர்கள், ஆனாலும் தன் துறையில் சாதிக்க வேண்டும் என்று உயர்ந்து வரக்கூடிய ஒரு மக்களுக்கு அடிப்படையில் இந்த மது போதை எதுவும் இருக்கக்கூடாது. நண்பர்களே, இங்க இருந்து படிச்சு போறீங்க, இங்க இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டு போறீங்க, பல விஷயங்களை உங்கள் ஆசிரியர்கள் உங்கள் மனதிற்குள் செலுத்துறாங்க. இவையெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் ஒரு சக்தி.
அதை எடுத்து இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் உங்களுடைய கல்வியில் மிக கவனமாக செலுத்த வேண்டிய நேரம் 16-17 வயசுல மிகச்சரியா செலுத்தி வரும்போது உங்களுக்கு தெரியும். 18 வயசுல நீங்க ஒரு பொறியியலாளனோ இல்லைன்னா ஒரு மருத்துவக் கல்லூரிக்குள்ளேயோ ஒரு ஆடிட்டராகவோ இல்லை வேறு கல்லூரிக்குள்ள நுழையும் போது அதுல கிடைக்கக்கூடிய பெருமையின் போது தெரியும் இந்த பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு பலம் கொடுத்திருக்கிறது. இது இந்த ஒரு விஷயத்தை சும்மா ஒரு வேடிக்கையா விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் மிகச்சிறந்த ஒரு பயிற்சியை இந்த காலத்தில் எடுத்து, இங்க அட்டகாசமான ஒரு கிரவுண்ட் இருக்கு, நல்ல உடல் பயிற்சி செய்யுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க, நல்ல விஷயங்களை மட்டுமே ஆலோசிச்சு நல்ல விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அளவலாவி, அதே சமயத்தில் குழந்தைகள் நீங்கள் மகிழ்ந்து கொண்டாடி அந்த அனுபவங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து ஒரு மகிழ்ச்சி பெருவெள்ளத்தோடு இந்த நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னோம்னா அது காலத்திற்கும் உங்களுக்கு மாமனிதர்களாக மாற்றும் என்று கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம்.